டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தமிழக மக்கள் வெற்றி தலைவர் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை கடந்த 50 வருஷத்துக்கு மேல 2 கட்சிகளும் மாறி மாறி தான் ஆட்சி பண்ணாங்க. மக்களுக்கே தெரியும் யார் நல்லா இருந்தாங்க. ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருந்தாங்களா, இல்ல அவங்க மக்கள் ஓட்டை வாங்கிட்டு இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தாங்க அவங்க நல்லா இருக்காங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த 2 கட்சிகளும் பணத்தை மட்டுமே நம்பி அரசியல் பண்ணாங்க. இந்த பணத்தை மட்டுமே நம்பிதான் தேர்தலை சந்திச்சாங்க. உண்மையாலுமே பெரியார் பிறந்த மண் இந்த மண் அப்படிங்கிறத தமிழக மக்கள் நிரூபிச்சிருக்காங்க. பகுத்தறிவோடு சிந்தித்து வாக்களிச்சு தமிழக வெற்றி கழகத்தை தமிழகத்தின் முதன்மை அரசியல் சக்தியா என்று மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பெண்கள் ஆதரவு எந்த கட்சிக்கு இருக்கோ அந்த கட்சி எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. அதே மாதிரி பெண்கள் நலனை புறக்கணித்த எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது என்பதையும் இந்த தேர்தல் எடுத்துக்காட்டுது. மீண்டும் பாஜக கூட்டணி தமிழகத்தில் எந்தவித வழியும் எந்த வழியை தேடினாலும் அந்த அனைத்து வழிகளையும் தமிழக வெற்றி கழகம் தடுத்து நிறுத்தும். இந்த மண் பெரியார் மண். மதவாத சக்திகள் வேறு ஒன்றை கண்டிப்பாக நாங்கள் விடவே மாட்டோம். சார், 80,000க்கு மேல வாக்குகள் வாங்கியிருக்கிறீங்க. திருச்செங்கோடு முக்கிய பிரச்சனையா எதை இப்ப நீங்க பதவியேற்று வந்த உடனே நிறைவேற்ற போறதா? ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி அடிப்படை பிரச்சனைகளே ரொம்ப கேள்விக்குறியா தான் இருக்கு. குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, கழிப்பிட வசதி எல்லாம் இல்லாம இருக்கு. முதல்ல அதை சரி பண்ணுவோம். படிப்படியாக தமிழக குறிப்பா திருச்செங்கோடு மக்களுக்கு மிகுந்த நன்றி நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். நான் வேட்பாளரா தேர்வான உடனே நான் சொன்னது என்னன்னா, குறைந்தபட்சம் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட 29,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த நேரத்துல அனைத்து தொகுதி மக்களுக்கும் என் மீது நம்பிக்கையை வைத்து, எங்கள் தலைவர் மீது நம்பிக்கையை வைத்து, எங்கள் கழகத்தின் மீது நம்பிக்கையை வைத்து வாக்களித்த அனைத்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆட்சி அமைப்பதற்கான தேவை 118. இப்ப கவுண்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப எப்படி அது ஆட்சி அமைப்பது, எப்ப, எந்த டைம்ல, அந்த மாதிரி ஏதாவது அதை பற்றி விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். கண்டிப்பாக நான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தான் முதலமைச்சராக பதவியேற்பார். அந்த தேதி விரைவில் அறிவிக்கப்படும். இந்த தீர்ப்பு இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கான தீர்ப்பு, நம் தலைவர் விஜய்க்கான தீர்ப்பு. அவர்தான் முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுத்து விட்டனர். மாவட்டத்தில் 6 தொகுதியில் 5 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. இதுல குறிப்பா திருச்செங்கோடு தொகுதியில நீங்க மாவட்டத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்கு. இது எப்படி பாருங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்க என்னன்னா, மற்ற வேட்பாளர்களுக்கு மேபி என்ன சொல்லலாம், குறைந்த டைம் கிடைத்ததாக அது ஒரு காரணமா இருக்கலாம். நான் ஒரு 4 மாசமா ஒர்க் பண்ணதுனால இந்த வாக்கு வித்தியாசம் கிடைத்தது. மற்ற வேட்பாளர்களும் கிடைத்ததுனால கண்டிப்பா அவங்களும் ஒரு நல்ல வித்தியாசத்தை ஜெயிச்சிருப்பாங்க. திமுகவை பற்றி மேலும் நாங்க பேச விரும்பல. ஏன்னா மக்களே தீர்ப்பு, திமுக ஆட்சி எப்படி இருந்ததுன்னு தமிழக மக்கள் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் தோற்றுவிட்டார். அதுவும் ஒரு குறிப்பிட சொல்லும் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுவிட்டார். இது போதும். மக்கள் திமுக ஆட்சி எப்படி இருந்ததுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.